டக்கு டக்குன்னு போடணுன்னா அப்பாவுக்கு வேறு எடுக்கணும். மணி 8:30 ஆயிடுச்சு. எதுக்கு திருப்புற? ஏன் ஆல்ரெடி நல்லா தாண்டா இருக்கும், நீ திருப்பி போடுற. இந்த காலரை இப்படி மடித்து விடணும். வேம்பலப்பாய் இப்படி மடித்து விட்டு அதுக்கப்புறம் இந்த காலரை போட்டீங்கன்னா அந்த காலர் தெரியாமல் இருக்கும். அப்படி அப்படி இப்போ மாட்டு சட்டையை மாட்டு. இது நல்லாயிருக்கு. இதை கொடுங்க. போதும் போதும் போதும். விடு, கையை விட்டு நில்லு. நல்லா இருக்க நோக்கம். சரி, நல்லா இருக்கு. இதை விட கொஞ்சம் ஒரு சைஸ் கூட எடுத்துக்கிறோமா? எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப இதுண்டா கொஞ்சம் வளர்றப்ப சரியா. எங்கே தான் என்ன காணா? அது வந்து இப்போ போட்டிருக்க அளவு கரெக்டாக இருக்குது. சரி, இந்த 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 இது எத்தனை சைஸு? 20. நல்லா இருக்கா? நல்லா சட்டையை ஒன்று சேரு. அப்படி பட்டன் போடுறது மாதிரி அப்படி சேர்த்து வச்சுக்க. இங்கிட்டு திரும்பிடா சர்மா. நல்லா தான் இருக்குது. அதை விட இந்த சாண்டலையும் போட்டுப்பாரு. இந்த சேண்டல் போட்டால் வரும் நல்லா இருக்கும். அதை கலட்டிடு அண்ணே. இதையும் கலட்டி போடுவேன். இதையும் போட்டு பார்க்கட்டும் அண்ணனா. யூடியூப் சேனல் அப்படியே கொடு. அந்த அண்ணே மடிப்பார், நீ மடிக்காது. சுருக்கா இதை கலட்டி கொடுங்கண்ணா. இதையும் போட்டு பார்க்கட்டும். என்ன சட்டை நல்லா இருக்கு மக்களே? எந்த சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில். ஆம்பளை பையலுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தால் ஒரே அதிரி உதிருதேன். எதை எடுக்குதுன்னே தெரியாது. கடுப்பாக வரும். பொம்பளை பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள், 50 ட்ரெஸ் எடுக்க சொன்னால் எடுத்தாலும் ஆம்பளை பையலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னாவே அழுத்து வந்துடும். முருகாது. உங்களுக்கெல்லாம் எது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எந்த கலர் நல்லா இருக்குன்னு. ஆரஞ்சு இந்த ஜேண்டலையும் போட்டு பார்க்குறேன். எனக்கு இந்த இது நல்லா இருக்குமே, செக்குடு. மக்களை இது எப்படி இருக்குது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது நல்லா இருக்கு. இந்த வரேன் எங்க நல்ல சட்டை காலர் எடுத்து விடு. அப்படி நல்லா இல்லைப்பா. நல்லா இல்லை, நல்லா இல்லை. அண்ணே ஆரஞ்சு கொடுங்க. ஆரஞ்சு நல்லா இருந்துச்சு. இதை பாரு. சைஸ் சின்னதா? அந்த அந்த ரோஸில் விடுங்க. இந்த ரோஸ் செக்குடு நல்லா தானப்பா இருக்குது. அதெல்லாம் இல்லாத கலரில். இதை பாரு சார். இதே எப்படி போட்டு பாரு. போட்டு பார்த்தா நல்லா இருக்கும். அதாவது இதே கொடுங்க. போட்டு பாரு. எத்தனை மணி வரைக்கும் இருக்குங்கடா? 9:30 வரை தானா? ஐயோ, இது நல்லா இருக்கு. கலக்கண்டு நீ போடையிலே எனக்கு நல்லா இருக்கு. உள்ள ஒரு சட்டை இருக்கா? பனியன் இருக்கோ? நல்லா நல்லா இது வழியை வச்சு. ஏன்னா எதுனா நல்லா இருக்கு? இதுவா அதுவா? அது இதா சேண்டலா? சேண்டல் நல்லா இல்லை. ஆரஞ்சு நல்லா இருக்கு. இல்லாட்டா இது இல்லை. சேண்டல் நல்லாவே இல்லை. தாத்தா மாதிரி இருப்பேன். உனக்கு எது சர்வா பிடிச்சிருக்கே? கரெக்டாக சொல்லு. இந்த ஆரஞ்சு பிங்க்குன்ற அது. இந்த பிங்கா? இதா அதான் ஆரஞ்சை கொடுத்துருங்க. என் இந்த கலரு இது. மக்களே, உங்களுக்கு எது நல்லா இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் மையன் அவனாக தேர்ந்தெடுக்கிற மாதிரி தெரியலை. நான் தான் தேர்ந்தெடுத்தேன்.
ஏண்டா ஓ வயசு பயலுக்கு ஊரை எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு எப்படி எடுக்கிறாங்க. நீ உருண்டே உட்காந்துக்கிட்டு இன்னும் எடுக்கல ஓ. சரி விடு. குறை மட்டும் சொல்லி எடுத்து கொடுத்தா. இந்த சிகப்பு நல்லா இருக்குப்பா, ரெட்டு. இந்த சட்டி நல்லா இருக்குது சர்மா. 300 தான் சர்மா. இப்படி வேணாமா? வேணாமல்ல அங்கே இந்த கலர் தான் நான் முதல்ல எடுத்து கொடுத்தேன். வேணான்ட்டாரு. இந்த இது இந்த பேகி சட்டையும் பேகி பேண்ட் எடுத்துருவோம். வேணாம்ப்பா, நீ பேகின்ட்டு ஏற்கனவே ஒரு கொடை பேண்ட் எடுத்து அந்த பேண்ட்டெல்லாம் காணாமே வச்சு 700 என்னமோ ஒன்று ட்ரேக்கன்னா என்னமோ சொன்னீங்க அந்த பேண்ட்டு பேர் லைக்ராண்டு. எங்கே இருக்குது வீட்டில்? எங்கே இருக்குது காணாமா வீட்டில்? இந்த சட்டையா நல்லா இருக்கா? சரியா ஓகேவா? போட்டு பாருங்க. லைட் கலர் என்ன துணி எப்படி இருக்குது? நெல்லுன்னு இருக்குண்ணே. பட்டனை மாட்டுவேன். கலர் அவ்வளோவா எடுப்பல்ல. என்னாச்சு? மாட்டிட்ட கரெக்டாக தான் மாட்டிருக்கு சார்மா. நல்லா கட்டன்னு மாட்டு டைட்டா. இது நல்லா இல்லை மக்களே. போட்ட ஆரஞ்சே நல்லா இருக்கு மக்களே. இதெல்லாம் நல்லா இல்லை, ஒரே பாலிசாரி. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? ஏன்னா இந்த ஆரஞ்சு கலரை கொடுங்க. அதே பிடிச்சிருக்கேன். பேகி சட்டையா? பேகி சட்டைன்னு எங்கே இருக்குது? பேண்ட்டு மட்டும்தான் இருக்கான். பேகி பேண்ட்டா? பேகி பாகின்னு இந்த ஆரஞ்சா இது என்ன ரேட்டுண்ணே? 600 சரி கொடுங்க. அவருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. கருப்பாக இருக்கிறது கொஞ்சம் பழிச்சிருக்கு, மொட்டை ஓட்டாலும். கையில் எடுத்துக்க. பிரியாணி சாப்பிட்டதா என்னென்னு தெரியல, மயக்கம் வருது. ஓ முருகா. சார் எனக்கு இந்த சட்டை எடுத்து கொடுங்க சார். சார்மா இப்படி சட்டையில் வேணாமா? கோடு அதில் வேணாமா? அதெல்லாம் பிடிக்காதா? சின்ன பசங்களுக்கு தான் நல்லா அழகாக கிடக்குது. குட்டி பையன் பெரிய பிள்ளைகளுக்கு பூரா நல்லா இல்லை. எங்கிட்ட இருக்குது பேண்ட்? எங்கேன்னு இருக்குது? ஏன்னா பேண்ட்டு அங்கிட்டு கிடக்கா கண்ணு தெரியல சாப்பா. இந்த சிக்கன் நல்லா இருக்கியா? கருப்பு சிக்கன். எனக்கு இந்த சிக்கன் தான் பாருங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. சரிங்க மக்களே, இந்த பேண்ட்டை போய் பார்ப்போம். காற்று நல்லா இருக்கேன். அவளை தூக்கிட்டு போயிடு. இவன் சைஸுக்கு பேண்ட் எங்கன்னு இருக்குது? பேய் பேண்ட்டு பேகி. அண்ணே இவன் சைஸு பேண்ட் எங்கே? பேகியா? அந்த பேண்ட் இருக்கா? என்ன பேண்டா சொல்கிறா? எனக்கு சொல்ல தரல. பேகின்றது இதா பேகிலாம் வேணாண்டா. சீன்ஸ் எடுறா, நல்லா இருக்கா? சும்மா இருந்துக்கு அதெல்லாம் சும்மா பேர் வச்சா பேயின்னு பேர் வச்சா பேய் எடுத்துடணுமா? இதில் எடு. நல்ல பேண்டா பாரு. என்ன கலரு? ஆரஞ்சு கலரு. இந்த இப்படி கலராக எடு. கருப்பு கலரா? இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு ஜீன்ஸ் ஆடு. பேண்ட்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது. இப்போ உன்னை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்? உனக்கு பிடிச்சதா பார்த்து எடுப்பேன் சார்மா. பாரு இந்த மாதிரி இருக்குங்களா? சரி மக்களே, பேண்ட்டை அப்புறமா எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன் அப்படி இருக்கு?
இதே அது இந்த பேண்டா, இந்த பேண்ட்டு நல்லாவே இல்லை சார்ந்து. தயவு செய்து வேணாம், இந்த சட்டையும் வேணாம். பேண்டே கிடைக்காது, வீட்டுக்கு போகலாம். ரெண்டையுமே கலெக்ட். இந்த சட்டையும் தொடன்னு இருக்குது, வேறு சட்டை எடுக்கணும். தாத்தா சட்டை மாதிரியே இருக்குது. திருப்பு. என்னப்பா இது, வளர வளர பிள்ளைகள் கூட ஒல்லி ஆகிட்டு போகிறாங்க. சரி, இந்த சட்டை எனக்கு பிடிக்கல, வேறு சட்டை கொஞ்சம் சைஸ் கம்மியாக எடுக்கணும். இது மடக்காத, கலட்டிட்டு சட்டை பேண்ட்டை மட்டும் போட்டுவான். இந்த பேண்ட்டை சேர்ந்து உனக்கு வேணும், சட்டையை அப்போ ஒல்லி எடுத்துக்கிடுவான், சைஸ் கம்மியாக எடுத்துக்கிடுவோம். ரொம்ப பெருசு.